செவ்வாய்க்கிழமை தை கிருத்திகை அன்னைக்கு காலையில் பொதுவாக விசேஷ நாள்னாலே வந்து நமக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதுவும் ஒர்க்கிங் டேஸில் வந்துருச்சுன்னா கேட்கவே வேணாம். 3 நாள் லீவ் இருந்தது. இந்த விசேஷம் அந்த நாளில் வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு காலை 4:30லேருந்து வந்துட்டு வேலை போயிட்டே இருந்தது. பொதுவாக வந்துட்டு படைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு மதியானமாக பொறுமையாக படைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா நம்ம சாமி கும்பிட்றதே நம்ம வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அதுக்காக தான் கும்பிட்றோமே. அது வந்து நம்ம குழந்தைங்க இல்லாமல், நம்ம வீட்டில் இருக்கவங்க இல்லாமல், நம்ம வசதிக்காக நம்ம பொறுமையாக படைச்சு மதியானத்துக்கு வந்து தனியாக படைக்கிறதுல வந்து என்ன யூஸ் இருக்குது? ஸோ அவசர அவசரமாக படைச்சா கூட காலையில் பசங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டு சாப்பாடு வந்து காலையில் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது. ஜஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு மீதி வந்து டிஃபன் கேரியரில் கட்டி கொடுத்துட்டு அப்பா படுத்த சாப்பாடு பிள்ளைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தியாவது இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். பட் நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது எல்லோரும் ஆஃபீஸ் ஸ்கூலுக்கெலாம் போனதுக்கப்புறம் நீங்கள் தனியாக படைப்பீங்களா, இல்லை காலையில் எல்லா வேலையும் முடிச்சிருவீங்களான்னு சொல்லுங்கள். காலையில் வந்துட்டு சாம்பார் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் படைச்ச ஐட்டம் எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. மதியானம் வந்து லஞ்சு வந்து கொண்டக்கடலையும் கொஞ்சமாக தேங்காயும் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். அண்ட் சாயந்தரம் வந்துட்டு மிச்சம் இருந்த 2 வடையை சாப்பிட சொன்னதுக்கு எங்களுக்கு பஜ்ஜி வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாழைக்காய் பஜ்ஜி போட்டு கொடுத்துட்டு நைட்டுக்கு வரகரிசி இட்லி சாம்பார் இதோட டின்னர் முடிஞ்சிடுச்சு.